ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணை ஒருவரை பார்த்து பயப்படுகின்றது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே அவர்களுக்கு பயந்துதான் எடுக்கின்றது. அவர்களின் கண்ணசைவில் உன்னுடைய துணை நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் உன்னிடத்தில் அன்பாக இருந்தாலுமே, எவ்வளவுதான் உன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பது போல நடந்து கொண்டாலும், இவரை பார்த்துவிட்டால் ஒட்டுமொத்த மனநிலையும் உன் துணைக்கு மாறிவிடுகின்றது. இவரை பார்த்துவிட்டால் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையும் முழுமையான மாற்றங்களை கொண்டு வந்து விடுகின்றது. அப்படி என்ன நடக்கின்றது? இவர்கள் யார் என் தங்க குழந்தையே? எதற்காக உன் துணை இவர்களை பார்த்து பயம் கொள்கின்றார்கள்? இதுவெல்லாமே உன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கின்றது என்பதனை இந்த அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். இன்று என் பிள்ளை, நீ நிச்சயமாக இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா ஒரு விஷயத்தை காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே? அதுவும் உன்னுடைய துணையை பற்றிய ஒரு விஷயம். நிச்சயம் உன்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை ஒருவரின் கைக்குள் இருந்தது போலத்தான் பார்ப்பவர்களுக்கு தோன்றும். அந்த அளவிற்கு ஒருவரை கண்டு பயந்து நடுங்குவதும், அவர்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான ஒரு தனித்துவத்தை அது கெடுத்துவிட்டது. என் தங்க குழந்தையே, உனக்கும் உன் துணைக்கும் இடையில் என்ன நடக்கின்றது என்று உனக்கே புரியவில்லை. நாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம்? நாம் என்ன சொன்னாலுமே அவர்கள் அதனை கேட்பதற்கு தயாராக இல்லை. என் தங்க குழந்தையே, இவர்கள் சொல்வதைத்தான் கேட்பார்கள் என்றால் நாம் எதற்காக இவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் கூட உனக்கு சில நேரங்களில் வரத் தொடங்கி விட்டது. என் தங்க குழந்தையே, அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்களினால் நீ சந்திக்க தொடங்கிவிட்டாய். என் செல்ல குழந்தையே, உன்னோடு இருந்து உன் அம்மா இதையெல்லாம் நான் கண்டு கொண்ட பிறகும் இதற்கு ஒரு தீர்வினை தராமல் சென்றுவிட முடியுமா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவளுக்குரிய இடத்தை இன்னொருவர் பறிக்கின்றார் என்றால் அதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, ஒருவர் இன்னொருவரின் பேச்சை கேட்கின்றார். அவரின் வார்த்தைகளுக்கு பயப்படுகின்றார். அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர்களின் இந்த பயத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் இவர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் மட்டும்தான் அப்படி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில், அப்படி என்ன விஷயங்கள் தான் இருக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, உன்னோடு உன் அம்மா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை கேட்டு என் பிள்ளை நீ ஆமாம் தாயே என்று நிச்சயமாக சொல்லிவிடத்தான் போகின்றாய். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கை நீ அனுபவித்த வேதனைகள் இப்பொழுதெல்லாம் உனக்கு யாருமே துணைக்கு இல்லாதது போன்ற ஒரு உணர்வு. தனிமையில் அமர்ந்து தானாக எதையாவது யோசித்து கொண்டிருக்கின்றாய். எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டும் இருக்கின்றாய். எந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு முடிவை எடுத்து கொண்டும் இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே,
உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கே சில நேரங்களில் தெரியாமல் போய்விடுகின்றது. என் தங்க குழந்தையே, இந்த நிலைக்கு இந்த வாழ்க்கை மாறும் என்றால் நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்திருக்காமல் இருக்கலாமே, அப்படியே தனியாக இருந்திருக்கலாமே என்கின்ற எண்ணம் உனக்கு தோன்றிவிடும். என் தங்க குழந்தையே, அப்படி வந்துவிட்டால் இதற்கு மேலும் விட்டோமேயானால் அவர்களினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து உன்னுடைய வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாகிவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காமலும் போய்விடும். அதனால் இனியாவது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள இப்பொழுதே இந்த அம்மாவினுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிடும். என் தங்க குழந்தையே, நாளை இதற்காக நீ வருந்தக்கூடாது அல்லவா? என் செல்ல பிள்ளையே, இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நினைத்து நீ மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நம் துணை நம் இடத்தில் இப்படி இருந்திருக்கின்றாரா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எதற்காக நான் அன்றே இந்த முடிவை எடுக்கவில்லை என்று நினைத்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, முதலில் உன்னுடைய துணை இவர்களை பார்த்து பயப்படுவதற்கு என்ன காரணம்? என் தங்க குழந்தையே, இவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும் அதனை மறுக்காமல் செய்வதற்கு என்ன காரணம்? நீ அதே விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் இவர்கள் சொல்லிவிட்டால் மட்டும் உடனடியாக அதனை தலையாட்டி செய்வதற்கு என்ன காரணம் என்றுதானே என் பிள்ளை நீ குழம்பி போயிருக்கின்றாய். என் தங்கமே, இதற்கான காரணத்தை உனக்கு நான் நிச்சயமாக இன்று சொல்லிவிடத்தான் போகின்றேன். இதனால் உனக்குள் எத்தனை வேதனைகள் வந்தாலுமே பரவாயில்லை. ஏனென்றால் ஒரு சில உண்மைகள் தெரிய வரும் பொழுது அது உனக்கு வேதனைகளை மட்டுமல்லாமல் அதிக சோதனைகளையும் கொடுக்கலாம். என் தங்க குழந்தையே, அதனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் எந்த விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக தோன்றும். உண்மை எப்பொழுதுமே கசக்கத்தான் செய்யும் என் தங்கமே. உண்மை எப்பொழுதும் வேதனைகளை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்தால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே. அது மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான தெளிவுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. இந்த தெளிவினை நீ பெற வேண்டிய நேரம் இது. இன்று உன் அம்மாவின் மூலமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உன் விதியாகும் என் தங்கமே. அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஒருபொழுதும் தவிர்த்து விடாதே. இந்த வாழ்க்கை துணை என்பது நாம் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்படுபவர்கள் அல்ல. நம்முடைய உணர்வுகள் மதிப்பவர்கள், நம்முடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுப்பவர்கள். நாம் நினைக்கின்ற விஷயங்கள் சரியாக இருக்கும் பொழுது அதற்கு அவர்கள் மிகுந்த தங்களினுடைய கருத்துக்களை சரியாக வைப்பவர்கள். என் தங்க குழந்தையே, உன்னோடு துணை நின்று உனக்கு வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பவர்கள். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் உன்னிடம் மறைப்பதற்கு வேறு ஒருவரிடம் பயப்பட்டு கொண்டிருப்பதற்கும் காரணம் இருக்கின்றது. உன் வாழ்க்கை துணை என்று நாம் நினைக்கின்றோம் அல்லவா? இந்த வாழ்க்கை துணை உன்னோடு இருப்பதும் உனக்காக நன்மைகளை என்றுமே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதும் உனக்கு மிகுந்த நிச்சயமாக ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கும். மிக பெரிய மாற்றங்களை உன்னிடத்தில் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது இவர்களினுடைய சிறு சிறு மாற்றங்கள் உன் மனதிற்குள் மிகுந்த வேதனையை தருகின்றது. உன் பேச்சை கேட்காமல் இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. அவர்கள் யார் என்று உனக்கே தெரியும். ஆனால் எதற்காக அவர்களினுடைய வார்த்தைகளை கண்டு இவர்கள் இப்படி இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கின்றார்கள் என்பதற்கு நான் உனக்கு பதில் சொல்கின்றேன் என் செல்ல பிள்ளையே.
எல்லோருமே உணர்வு பூர்வமாக இவர்களை மிரட்டுகின்றார்கள். அதாவது சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இவர்கள் செய்த நன்மைகளையும் எப்படியெல்லாம் இவர்களை பார்த்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்தார்கள், எந்த விஷயங்களில் எல்லாம் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள், இவர்கள் இக்கட்டான நிலையில் நிற்கும் பொழுது எதையெல்லாம் இவர்கள் இழந்து இவர்களுக்கு உதவி செய்து கொடுத்தார்கள், முன்னேறினார்கள் என்பதனை எப்பொழுதுமே இவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். எந்த இடத்திலும் இவர்கள் தன்னை விட்டு சென்றுவிடக்கூடாது, அவர்களின் துணையின் பேச்சை கேட்டு இந்த வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இது போன்ற திட்டங்களை எல்லாம் போட்டு உன் துணையை மிரட்டி வைத்திருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே, உன்னுடைய அன்பால் மட்டுமே இதனை சரி செய்ய முடியும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி, ஓம் அபயம் தருபவளே போற்றி, ஓம் அசுரரை வென்றவளே போற்றி, ஓம் அன்பர்க்கு எரியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு சற்று கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய துணையின் குடும்பத்தினர் உனக்கு செய்த செய்வினைகளால் நீ நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னிடத்தில் இருந்த ஒரு விஷயம் உன்னை காப்பாற்றியது. இந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருப்பதால் மட்டும்தான் இத்தனை நாளும் இவர்கள் செய்த செய்வினைகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டாய். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற செய்வினைகள் எல்லாம் நடக்கின்றது என்று தெரிந்தால் நீ பதற்றமடைந்து விடுவாய். ஆனால் இப்பொழுது அதிலிருந்து நீ தப்பித்து கொண்டாய் எனும் பொழுது நான் உனக்கு அதை சொல்லிவிட வேண்டும் அல்லவா? எந்த விஷயம் உன்னிடத்தில் இருந்தால் நீ தப்பித்து கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை நீ அறிந்து கொண்டால் மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று உன் தாயானவள் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, அது என்ன என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதை நீ அறிந்து கொண்டாயானால் இனிமேலும் உன்னை எந்தவித செய்வினைகளும் தாக்கிவிட முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையை நீயாகவே காப்பாற்றிக் கொள்வாய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த துன்பங்களையும் உன்னை தொட்டுவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியாக வாழ வேண்டும். இப்பொழுது எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருக்கின்றதோ அதை எப்பொழுதும் உன்னுடைய கைகளிலேயே நீ வைத்து கொண்டால் போதும். நிச்சயமாக உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும். என் தங்க குழந்தையே, இந்த வாழ்க்கையில் ஒருவரோட நிம்மதியை கெடுக்க வேண்டும், அவருடைய சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று செய்வினைகளை செய்வது எல்லாம் இப்பொழுது சர்வ சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது. அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது, அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது, மற்றவர்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்கக்கூடாது என்று பொறாமையாலும் இங்கே நிறைய பேர் சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற இதையெல்லாம் நீ எதற்காக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இத்தனை நாளும் நீ கண்டு கொள்ளாமல் விட்டாய். என் தங்க குழந்தையே, நீ ஒதுங்கி விடுவதால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் தீர்ந்து போவதில்லை. எதிர்த்து நின்று எதிர்கொண்டாயானால்
நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அம்மா இருக்கின்ற நேரங்கள் என்றென்றும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்கின்றார்கள். பல மாற்றங்கள் உன்னிடத்தில் ஏற்பட்டதாகவும் அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க முயற்சி செய்கின்றார்கள். அதற்கு காரணம் உன்னுடைய துணையினால் அவர்களுக்கு பலவித நன்மைகள் இருக்கின்றது. அந்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் ஒட்டுமொத்தமாக எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க அவர்கள் நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்றும் நினைக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு நன்றாக பழக்கம் உள்ளவர்கள், நமக்கு வேண்டியவர்களோ இதையெல்லாம் எதிர்பாராமல் செய்யும் பொழுது அந்த தீவினைகளை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் அல்லவா? அதனால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அல்லவா? இதுவரை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டது போலத்தான் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். எத்தனை பிரச்சனைகளைத்தான் நாமும் சமாளிப்பது? இவர்களும் அமைதியாக இருக்காமல் தொடர்ந்து நமக்கு துன்பங்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா? இவர்களுக்கு எதையுமே செய்யக்கூடாது என்று நீயாக பொறுமையோடு இருந்தாலும் அவர்கள் அப்படி நினைப்பது இல்லையே. தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தெரிந்தே ஒரு விஷயத்தை செய்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா? இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு செய்யும் பொழுது உன்னால் அதனை வெளிப்படையாகவே உணர முடிந்தது. நமக்கு இவர்களால் மிகப்பெரிய இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது வரை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும், எப்படி இதை கடந்து வருவோம் என்று நாள்தோறும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டு இவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் போக்குவதற்காகத்தான் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கின்றது அல்லவா? அதை கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும். என் பிள்ளையே, இவர்களை இனிமேலும் இப்படியே விட்டுவிட்டோமே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள். அதனால் உன் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்போதுமே இழந்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பயந்து எல்லாம் உன் அம்மா உன்னை நடக்க சொல்லவில்லை. இவர்களுக்கு பயந்து நீ எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை. உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் முழுவதுமாக புரிந்து கொண்டு அதை விலக்கி வைக்க முடியும். என் அன்பு குழந்தையே, உனக்காக இந்த அம்மா இருந்து கொடுக்கின்ற எல்லா